வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனினர்களால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகுது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா முருகா போச்சுன்னு மனதார நினைச்சு கொண்டு வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகனினர்களால் விரைவில் நிறைவேறுங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் தொழில், உத்தியோகம், குடும்பம்னு வேலை சார்ந்த விஷயங்களை எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் எந்த ஒரு உறவால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆபத்து வரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் விலக, எந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் பிறந்த நபர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலைகளின்படி பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் கண்டகச்சனியாக சஞ்சரித்திருக்காரு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் பார்த்தீங்கன்னா தற்போது உங்கள் ராசிக்கு 11ஆவது இடமான கடக ராசியில் லாப குருவாக அமர்ந்திருப்பது சிறப்பான நிலையில் ஒரு பலனை தர இருக்குங்க. மேலும் ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் ரணருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ராகுவுக்கு ரொம்பவே யோகமான இடங்க இது. அதனால் அதிகப்படியான நற்பலன்கள் காத்திருக்கு. மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா 11ல் லாப குருவும் 6ல் இல்லை ராகுவால் உங்களுக்கு பணியிடத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கு. உங்களினுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மற்றும் மறைமுக போட்டிகள் அனைத்து விலகும். அதே போல் வியாபார ரீதியாக தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய உத்திகளை கையாண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இருந்தாலும் 7ல் கண்டகச்சனி இருப்பதால் கூட்டு தொழில் பங்குதாரர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் சந்திக்க நேரிடும். கணக்கு வழக்குகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படையாக பேசுவது பிரச்சனையை தவிர்க்க பார்க்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தடையற்ற பணவரவை தர இருக்காரு. பல வழிகளும் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். 6ல் இருக்கக்கூடிய ராகுவால் பழைய கடன்கள் அடைத்திடுவீங்க. அதே சமயம் 12ல் சூரியனும் கேது இருப்பதால் சுப விரயங்கள், ஆன்மீக பயணங்களுக்கான செலவுகளும் வெளிநாட்டு தொடர்பான வகையில் செலவுகள் உங்களுக்கு உண்டுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்காது. இருந்தாலும் நிதிநிலை பார்த்திங்கன்னா திருப்திகரமாகவே இருக்குது. அதே போல் குடும்பம் மற்றும் உறவு விஷயத்தில் இந்த நேரம் பார்த்திங்கன்னா குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மீது 5, 7 வீடுகளில் மீது விழுவதால் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமண முயற்சி கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் நோக்கி இருப்பவங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கு. மேலும் 7ல் சனி இருப்பதால் வாழ்க்கை துணையோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பொறுமையை கடைபிடித்தினா குடும்பத்தில் மகிழ்ச்சி காத்திருக்கு. அதே போல் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை 6ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் பலத்தையும் தரப்போகிறாரு. நீண்ட கால உடல் உபாதைகளுக்கு நல்ல ஒரு தீர்வுக்கு இருக்குது. இருந்தாலும் 12ல் சூரியனும் கேது சேர்க்கையால் இரவு நேரங்களில் தூக்கமின்மை, கண் உஷ்ணம், பாதங்களை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் 7ல் சனி இருப்பதால் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. இதே போல் கல்வி விஷயத்தில் மாணவர்களுக்கு ரொம்பவே அருமையான காலங்கட்டம் இது. 11ல் இருக்கக்கூடிய குருவும் 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றியை தேடித்தர போகிறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்களுடைய எண்ணம் இந்த நேரத்தில் ஈடேறும். கல்வியில் புதிய சாதனைகளை படிப்பீங்க. அதே போல் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். கண்டகச்சனையும் 12ல் கிரகங்களின் சிறு சிறு தடைகள் அலைச்சல் வந்தாலும் லாப குருவும் 6ல் இடமும் ராகமும் இருப்பதால் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிய பெரிய மாற்றங்கள் முன்னேற்றம் தரப்போகுது.
இந்த நேரம் கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னன்னா, புதன்கிழமை நாளில் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட்டு வருவதும் கேட்டு வழிபடுவதும் ரொம்பவே நன்மை அளிக்குங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா, கண்டகச்சனியின் தாக்கம் குறைய வேண்டும்னா சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. காக்கைக்கு தவறாமல் உணவு வைத்துட்டு வாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எதிரி தொல்லைகள் மற்றும் தடைகள் இருந்து முழுமையாக விடுபடுவீங்க. மேலும் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா விழிப்போடு செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஆத்ம காரகனும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியுமான சூரியனோ விரைய ஸ்தானத்தில் ஆட்சியாக இந்த நேரத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகளை எதிர்பாராத பயணமும் உண்டுங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளில் கூட தடைகள் தாமதன்னு நிலை உருவாகும். உங்கள் அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜீவன ஸ்தானத்துக்கு சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனை இல்லாமல் உங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வேலைகளை நீங்கள் ஈடுபட வேண்டாம். வியாபாரிகளுக்கு முதலீட்டில் ரொம்ப கவனம் அவசியம். சுய தொழில் செய்தீங்கன்னா தங்கள் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதே. லாப குருவால் முயற்சி வெற்றியாகும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து வந்தீங்கன்னா இடைத்தரகர்களை இந்த நேரத்தில் நம்ப வேண்டாம். முயற்சி தாமதமானாலும் பண இழப்பு ஏற்படாமல் போகும். கலைஞர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்லுங்க. விவசாயிகளுடைய சூழ்நிலை அறிந்து செயல்பட்டீங்கன்னா நன்மை அளிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை வழங்கி வந்த சனியும் வக்ர அடைந்திருப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். உடல்நிலை சீராக மாறும். நண்பர்களுடைய ஆதரவு மீண்டும் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சச்சரவு விலகும். உங்கள் சப்தாமாதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதோடு 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதால் இனி தைரியமும் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வந்தீங்கன்னா பணியாளர் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு வரனமையும். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் இனி குறையும். வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வெளியூர் பயணம் ஆதாயத்தை தருங்க. திட்டமிட்டு வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த நேரம் உங்களுக்கு முழுவதுமாக சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் பொறுத்தவரை நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடன்களை அடைத்து நிம்மதி அடைய முடியும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பெண்களுக்கு இனி மரியாதையும் பொறுப்பும் கூடும். உடல் நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனமாக இருங்க. சூழ்நிலை அறிந்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த நேரம் சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா காரகன் யோக காரகன்னு சொல்லக்கூடிய ராகுவும் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குருவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்க. உங்கள் அஷ்டமாதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படலாம். முதலீட்டிற்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனையும் இடமாற்றமோ சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். புதிய பொருள் சேரும். சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள் வழியே உங்கள் தேவைகள் பூர்த்தியானாலும் பிற்பகுதியில் வரவு அதிகரிக்குங்க. உங்களிடம் புதிய நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைந்திருப்பதால் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் நெருக்கடிகள் இப்போது இல்லாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் நட்பு வட்டத்தில் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பெண்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா உறங்குவது நன்மை அளிக்குங்க. நேரத்தில் உறங்க பாருங்க.
விவசாயிகளுக்கு விளைச்சலில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவர்களுக்கு எதிர்காலம் மனதில் எண்ணி படிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை சனிக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று இல்லையே பெருமாளின் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய பண பிரச்சனை விலகிடுங்க. இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் பிறந்த தேதியை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.